ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கி ஜோஃபினா நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டெய்லி யூஸ் பண்ணுற தமிழ் சென்டென்ஸ்லாம் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் சென்டென்ஸாக தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல ஒன் பை ஒன்னாக நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிக்க வாங்க. அப்போ தான் உங்களுக்கும் இங்கிலீஷ் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், சாயாது. இப்போ பார்க்கலாங்கிறவங்கள பார்த்து சாயாது மேலே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, இந்த கடை சாயாத, பெஞ்சில் சாயாத அப்படின்லாம் சொல்லி சொல்வோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் லீன். டோன்ட் லீன். லீன் அப்படின்னா சாயறது. அதுக்கு டோன்ட்னு முன்னாடி வேர்டு யூஸ் பண்ணும்போது சாயக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆப்போசிட் மீனிங்கில் வந்துடும். டோன்ட் லீன் அப்படின்னு சொல்லணும். செகண்ட் ஒன், தேவையில்லை. இது எனக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, இது இப்போதே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நோ நீட். நோ நீட். நீடுனா தேவைப்படுறது, தேவை அப்படின்னு சொல்கிறது. நோ அப்படின்னும் போது தேவை இல்லை. நோனா இல்லை. அப்போ அது தேவை இல்லை அப்படின்னு அர்த்தம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா நோ நீட். நோ நீட். தேர்ட் சென்டென்ஸ், வேறு ஏதாவது. இப்போ யாராவது ஏதாவது ஒருத்தருடைய ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வேற ஏதாவது இருக்குதா, வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? எனிதிங் எல்ஸ். எனிதிங் எல்ஸ். ஏதாவது அப்படின்னும் போது அது இங்கிலீஷில் எனிதிங் அப்படின்ற மாதிரி அர்த்தம். வேறு அப்படின்றது எல்ஸ். அதுதான் எனிதிங் எல்ஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு தெரியும். இப்போ ஏதாவது ஒருத்தர் தெரிஞ்ச விஷயத்த நம்மகிட்ட திரும்ப சொல்லக்கில் இது ஏற்கனவே எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல. இல்லை நம்மகிட்ட யாராவது ஒருத்தர் இதை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ நோ. ஐ நோ. ஐ அப்படின்னா நார்மலாக யூஸ் பண்ணக்கலாம் ஐன்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னா நான் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுவே இது போல் சென்டென்ஸாக மேக் பண்ண போல அந்த இடத்துல ஐன்றது எனக்கு அப்படின்ற மீனிங்கும் வரும். நோ அப்படின்றது தெரியும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ இங்கே என்ன இங்கிலீஷில் சொல்லலாம்னா ஐ நோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கில்லாதே. இப்போ எனக்கு கில்லாத அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா டோன்ட் பிஞ்ச். டோன்ட் பிஞ்ச். பிஞ்ச்னா கில்லு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதே டோன்ட் அப்படின்னும் போது கில்லக்கூடாது, கில்லாது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு. ஸோ டோன்ட் பிஞ்ச், கில்லாதே அப்படின்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மாத்திரம் கம்ப்யூட்டரில் இன்னும் எம்எஸ் வேர்டு, எக்ஸலு, மொபைலில் எப்படி எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணலாம், சிம்பிள்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது, இன்னும் டெய்லி யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் சென்டென்சஸ், இது போல் வீடியோஸோட லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.